ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து கியூ. ஸ்டாக் மாதிரியே கியூவும் ஒரு சிம்பிள் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். கியூ டேட்டாஸை எந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி மேனேஜ் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ரியல் லைஃப்பில் நம்ம எல்லாருமே எப்போவாவது க்யூவில் நின்றுருப்போம். எக்ஸாம்பிளுக்கு, நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்க க்யூவில் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க. யார் ஃபஸ்ட்டாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக டிக்கெட் கிடைக்கும். சேம் சினாரியோ தான் இந்த கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயும் அப்ளை ஆகுது. எந்த டேட்டா ஃபர்ஸ்ட்டாக என்ட்ரு ஆகுதோ அந்த டேட்டா தான் ஃபர்ஸ்ட்டாக வெளியே போகும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாக்கில் டேட்டா இன்சர்ஷனும் டெலிஷனும் ஒரே எண்டில் தான் இருக்கும். ஆனால் கியூவை பொறுத்த வரைக்கும் இன்சர்ஷன் ஒரு எண்ட்லேயும் டெலிஷன் இன்னொரு எண்ட்லேயும் இருக்கும். இன்சர்ஷன் எப்பயுமே டெய்ல் எண்ட், அதாவது ரியர் எண்டில் தான் நடக்கும். டெலிஷன் எப்பயுமே ஃப்ரண்ட்டில் தான் நடக்கும். இது கியூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏற்கனவே பார்த்த மாதிரி கியூ டேட்டா ஸ்ட்ரக்சரில் இன்சர்ஷன் டெய்ல் எண்ட்லேயும் டெலிஷன் ஃப்ரண்ட்லேயும் நடக்கும். எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது டெய்லில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு பேர் என்கியூ. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் டிக்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஃபஸ்ட்டு 3ங்கிற எலமெண்ட்டை என்கியூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி புஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதுக்கடுத்து 2 புஷ் பண்ணியிருக்கேன். இங்கே 3 தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம டிக்யூ பண்ணும்போது ஃபஸ்ட்டாக ரிமூவ் ஆகணும். இங்கே கியூ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் அரேவும் யூஸ் பண்ணலாம், லிங்க்டு லிஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அரே யூஸ் பண்ணோன்னா என்கியூ ஆப்ரேஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O(1) கான்ஸ்டன்ட் டைம் தான். அதே இது டிக்யூ பார்த்தீங்கன்னா O(n) லீனியர் டைம். ஏன் இங்கே டிக்யூ O(n)னா நம்ம ஷிஃப்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதனால் அரே வந்து அதை ரீஇண்டெக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். 0th எலமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஃபஸ்ட் எலமெண்ட்டை 0வாக மாற்றுறதுக்கு அது எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு இட்ரேஷன் போக வேண்டியது இருக்கும். அதனால் அது லீனியர் டைம். ஸோ நம்ம லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணோம்னா ஆட் பண்ணுறது என்கியூவும் சரி டிக்யூவும் சரி கான்ஸ்டன்ட் டைம்லேயே முடிஞ்சிடும். இதுதான் நமக்கு லீஸ்ட் ஒர்ஸ்ட் கேஸ் இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம லிங்க்டு லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ இந்த கியூ டேட்டா ஸ்ட்ரக்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். அரே யூஸ் பண்ணியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அரே யூஸ் பண்ணால் என்கியூ பண்ணுறதுக்கு புஷ் மெத்தடும் டிக்யூ பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் மெத்தடும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இங்கே ஷிஃப்ட் மெத்தடு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அரே வந்து ரீஇண்டெக்ஸ் ஆகும். அப்போ அந்த ஆப்ரேஷன் O(n) லீனியர் ஆப்ரேஷன். அதனால தான் நான் வந்து லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். லிங்க்டு லிஸ்ட்டில் ஆடும் ரிமூவும் போத் எண்ட்ஸ்லேயும் O(1) தான், அதாவது கான்ஸ்டன்ட் டைமு. அதனால் நான் இங்கே லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணுறனால இங்கே நமக்கு நோடுங்கிற கான்செப்ட் முக்கியம். நோடில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவும் நெக்ஸ்ட் நோடுக்கான பாயிண்டரும் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் நோடுக்கான பாயிண்டர் நல்லா பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கியூவோட கண்டெய்னரில் நமக்கு 2 பாயிண்டர் முக்கியமாக இருக்கணும். ஒன்று ஃப்ரண்ட்டு, இன்னொன்று ரியரு. இந்த ரியர் பாயிண்டில் தான் வந்து நம்ம டேட்டாஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட் பாயிண்டில் தான் நம்ம டேட்டாவை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் கான்செப்ட்டு. எந்த டேட்டாவுமே இல்லைன்னா அது நல்ல பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதை தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோட் பண்ண போகிறோம். கிளாஸ் இப்போ நோட் பண்ணலாம். நோட் கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு வேல்யூ இருக்கணும், நம்ம டேட்டான்னு கொடுத்துக்கலாம். அதை திஸ் டாட் வேல்யூ வந்து இந்த டேட்டா தான். அதே மாதிரி வேறு என்ன இருக்குங்க, நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்குது. திஸ் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல். ஸோ நமக்கு நோடு முடிஞ்சு. அடுத்து நமக்கு என்ன தேவை, கியூ கண்டெய்னரு. ஸோ கிளாஸ் கியூ, நமக்கு கன்ஸ்ட்ரக்டர் வேணும். இதில் என்னென்ன இருக்குன்னா ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பாயிண்டரு, ரியருக்கு ஒரு பாயிண்டரு. அது ரெண்டுமே நல்லா தான் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எம்டியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு கியூவை. திஸ் டாட் ஃப்ரண்ட் நல், திஸ் டாட் அதுவும் நல்ல. எக்ஸ்ட்ரா நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா சைஸை ட்ராக் பண்ணுறதுக்காக சைஸுன்னு ஒன்று வச்சுக்குவோம். திஸ் டாட் சைஸ் அது 0ன்னு இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறத நம்ம இங்கே கோட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருக்க மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கான்ஸ்ட் கியூ நியூ கியூ.
இங்கே பார்த்தீங்கன்னா கியூவில் வந்து ஃப்ரண்ட்டும் நல்லதாக இருக்குது, ரியரும் நல்லா இருக்குது, சைஸ் இல்லை. இதே மாதிரி நோடும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். டேட்டா வந்து நான் சும்மா டம்மியாக இங்கே இருக்க 3னே போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 3 இருக்குது, நெக்ஸ்ட் வந்து நல்ல இருக்குது. ஓகே, நம்ம கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம என்கியூ ஃபங்க்ஷனை கோட் பண்ணலாம். என்கியூ வந்து என்ன பண்ணணும்னா ஆட் எலமெண்ட் to the end. புதுசாக ஒரு எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணுறனால ஒரு எலமெண்ட்டை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணோம். ஸோ புதுசாக ஒரு நோடு ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு டேட்டா கொடுத்தாகணும். அதுதான் இங்கே நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு நியூவாக ஒரு நோட் தேவை. இங்கே அந்த டேட்டாவை பாஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்கியூவில் ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட்டும் ரியரும் நல்லா பாயிண்ட் பண்ணியிருக்கு. அப்போனா நம்ம புதுசாக ஆட் பண்ணும்போது ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். அப்போ போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியருமே அந்த நோடை மட்டும்தான் பாயிண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இஃப் திஸ் நம்ம எண்டில் ஆட் பண்ணுறதுனால எப்பயுமே ரியரை தான் செக் பண்ணணும். நல்லா இருந்துச்சுன்னா போத் ஃப்ரண்ட்டை இந்த நியூ நோடை பாயிண்ட் பண்ணணும். அதே மாதிரி ரியர் திஸ் டாட் ரியர் அதுவும் இந்த நியூ நோடை பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இந்த கோட் தான் இங்கே ஃப்ரண்ட்டும் ரியரும் புதுசாக ஆட் பண்ணியிருக்க நோடில் பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேயா, நியூ நோடோட நெக்ஸ்ட்டு ஒன்று மட்டும் இருக்கனால அடுத்த எந்த எலமெண்ட்டும் இல்லை, அதனால் நல்லா பாயிண்ட் பண்ணியிருக்கு. சப்போஸ் இது வந்து எம்டியாக இல்லை, ஏற்கனவே ஒரு நோடு இருக்குன்னா அதுக்கு என்ன எழுதணுங்கிறத பார்ப்போம். எல்ஸ் எம்டியாக இல்லை அப்படின்னா இந்த ரியரு ஒரு நோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரியரோட நெக்ஸ்ட் எதை பாயிண்ட் பண்ணியிருக்கு, அதாவது இந்த ரியர் வந்து இந்த நோடை பாயிண்ட் பண்ணியிருக்கு. இந்த நோடோட நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புதுசாக ஆட் பண்ணுற எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணணும். இப்போ நல்லா பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை நம்ம மாற்றணும். இங்கே திஸ் டாட் ரியர் டாட் நெக்ஸ்ட் அதை வந்து என்ன பண்ணணும்னா நியூ நோடு. அடுத்து என்னென்னா இந்த ரியரை வந்து எப்பயுமே லாஸ்ட்டாக தான் இருக்கணும். இந்த ரியரோட பாயிண்டர் வந்து இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ணும்போது லாஸ்ட்டாக தானே ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ரியரை இங்கே ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், திஸ் டாட் ரியர் ஈக்குவல் டு நியூ நோடு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதை ஷிஃப்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த கோடு எழுதுனீங்கன்னா நல்லா பாயிண்ட் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ முதல்ல நீங்கள் புதுசாக ஆட் பண்ண போகிற எலமெண்ட்டுக்கு ரியரோட நெக்ஸ்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரியரை வந்து ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ நம்ம புதுசாக ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். திஸ் சைஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இது இப்போ ஒர்க்காக தான் செக் பண்ணுவோம். இப்போ கியூ ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணியாச்சு. கியூ டாட் என்கியூ நான் 3 ஆட் பண்ணுறேன். இங்கே கியூவை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து போத் ஃப்ரண்ட்டும் ரியரும் 3 தான் பாயிண்ட் பண்ணியிருக்கு. சைஸ் வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, ஏன்னா ஒரு நோடு தான் இருக்குது. ஓகேவா, இன்னொரு நோடு நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த நோட் 3யும் ரியரை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணனால 2 லாஸ்ட்டாக ஆட் பண்ணது வந்து 2.
ஓகேவா? கரெக்டாக நமக்கு இருக்குது. அதோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து நல். ஃபஸ்ட்டு 3 இருக்குது, நெக்ஸ்ட் வந்து நோடு இருக்குது, அதான் அந்த 2ங்கிற நோடு. ரியர் வந்து அதை ஷிஃப்ட் பண்ணியாச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. சைஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம டிக்யூனா என்னது? ஃபஸ்ட்டாக இருக்க எலமெண்ட் மட்டும்தான் பாப் ஆகணும், அதாவது டெலீட் ஆகணும். ஸோ இப்போ அதை நம்ம கோட் பண்ணலாம். ஓகே, நம்ம டிக்யூ ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுதலாம். அதுக்கு எம்டின்னு பேர் வச்சுக்கலாம். நம்ம கியூ எம்டியாக இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதை நம்ம சைஸுங்கிறத வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். this dot size 0 வந்துச்சுன்னா இது ட்ரூன்னு வரும். சப்போஸ் இப்போ நோடு இருக்குது, அதனால் நம்ம எம்டி கால் பண்ணோம்னா அது ஃபால்ஸ்னு வரும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு எம்டியாக இல்லை, ஸோ நமக்கு ஃபால்ஸ்னு வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்னு வருது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து டிக்யூ ஃபங்க்ஷனை கோட் பண்ணலாம். டிக்யூ எப்போல்லாம் கால் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு எலமெண்ட் மட்டும்தான் நமக்கு ரிமூவ் ஆகணும். டிக்யூ டேக் மாதிரியே கியூலையும் ஓவர்ஃப்ளோ அண்டர்ஃப்ளோ கான்செப்ட் இருக்குது. நம்ம எம்டியாக இருக்க கியூவை டிக்யூ பண்ணோன்னா வர எரர் தான் வந்து அண்டர்ஃப்ளோ. அதை இங்கே நம்ம அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ECMTன்னு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். this dot ECMT இது ட்ரூனா நமக்கு கியூ எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரிட்டன் கியூ இஸ் எம்டி. சப்போஸ் எம்டியாக இல்லை, இந்த மாதிரி நோட்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த வேல்யூவை தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் அதை வாங்கிக்கலாம். கான்ஸ்ட் டிக்யூட் வேல்யூ. இது எதில் இருக்குது? திஸ் ஃப்ரண்ட்டில் இருக்க வேல்யூ. திஸ் டாட் ஃப்ரண்ட் டாட் வேல்யூ. இப்போ நமக்கு 3ன்னு இங்கே வாங்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட்டை வந்து நெக்ஸ்ட் நோடுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். திஸ் டாட் ஃப்ரண்ட். நெக்ஸ்ட் நோடு எப்படி எடுக்கலாம்னா இந்த ஃப்ரண்ட் நோட்லேருந்து நெக்ஸ்ட் பாயிண்டர். ஓகேவா? திஸ் டாட் ஃப்ரண்ட் டாட் நெக்ஸ்ட். இப்போ இதை 2க்கு இந்த ஃப்ரண்ட்டை 2க்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு எலமெண்ட்டை சைஸை குறைக்கணும் நம்ம, ஏன்னா ஒன்று ரிமூவ் பண்ணியிருக்கோம். சைஸ் மைனஸ். அதுக்கப்புறம் வேல்யூ, டிக்யூட் பண்ண வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ நமக்கு வேல்யூ ரிட்டன் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு நோட் மட்டும்தான் இருக்கும், ஒன்றை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து திரும்பவும் இந்த டிக்யூ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்னு என்ன ஆகும்? இந்த டிக்யூட் வேல்யூக்கு 2ன்னு ஆகும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் நோடு இல்லை, நல்லு தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து நல்லுன்னு வரும். சைஸு 1 குறைஞ்சிரும், 0 ஆயிரும். ரிட்டன் ஆகிற வேல்யூ 2ன்னு நமக்கு ரிட்டன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு நல் இருக்கனால நம்ம பாயிண்ட் பண்ணும்போது வந்துடுச்சு. ஆனால் ரியர் பார்த்தீங்கன்னா இன்னும் 2வை தான் பாயிண்ட் பண்ணியிருக்கணும். இங்கே டிக்யூனா என்ன வேல்யூ? அதாவது எம்டியாக இருந்துச்சுன்னா என்ன நமக்கு ரூல் இருக்குன்னா ரெண்டுமே நல்லா தான் பாயிண்ட் பண்ணியிருக்கணுங்கிறது தான் ரூலு. ஸோ அதை நம்ம இங்கே அட்ரஸ் பண்ணி ஆகணும். நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் 2 வேல்யூ இருக்குது கியூவில். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? என்கியூ பண்ணுறேன். டிக்யூ பண்ணுறேன் ஒரு வாட்டி, திரும்பவும் இன்னொரு வாட்டி. இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது 3 வரும், செகண்ட் டைம் பண்ணும்போது 2 வந்துடும். அப்புறம் எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஆமாம், எம்டி தான். இப்போ பார்த்தீங்கன்னா கியூவோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே கியூ இஸ் எம்டியாங்கிறதுக்கு ட்ரூ வந்துடுச்சு. 2 வாட்டி என்கியூ பண்ணியிருக்கோம், 2 வாட்டி டிக்யூ பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நல்லா பாயிண்ட் பண்ணியிருக்கு, ஆனால் ரியர் பார்த்தீங்கன்னா 2வை பாயிண்ட் பண்ணியிருக்கு இன்னும். ஸோ இந்த ஃப்ரண்ட்டுக்கு நல்லுன்னு வந்துடுச்சு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் டாட் ஃப்ரண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? நெக்ஸ்ட்டு நல்லுன்னு இருக்கனால நெக்ஸ்ட் இங்கே தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. இங்கே ஒரு ரூல் ஓகே ஆயிடுச்சு.
இன்னொரு ரூல் வந்து ஓகே ஆகலை. இந்த ரியருக்கு வந்து நம்ம நல்லன்னு இந்த ரியருக்கு வந்து நம்ம நல்லன்னு செட் பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னா, இந்த நெக்ஸ்ட்டுக்கு எப்போ நல் வருதோ ஃப்ரண்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஃப்ரண்ட், அப்போ என்ன பண்ணிடலாம், ரியரையும் நல்லா மாற்றிடலாம். ரியருக்கும் நல்லா கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ செக் பண்ணி பாருங்கள். எம்டியாக தான் இருக்குது. ஏன்னா 2 வேல்யூ ஏற்றினோம், 2 வேல்யூ டிக்யூ பண்ணிட்டோம். ஸோ எம்டி தான். இப்போ கியூவோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட்டும் நல்லாயிருக்கு, ரியரும் நல்லாயிருக்கு, சைஸு 0. ஸோ நமக்கு லாஸ்ட்டாக இந்த இது வந்துடுச்சு. இங்கே நம்ம லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணுறனால என்கியூவும் ஓ ஆஃப் 1 தான், கான்ஸ்டன்ட் டைம் தான். டிக்யூவும் ஓ ஆஃப் 1 தான், கான்ஸ்டன்ட் டைம் ஆப்ரேஷன் தான். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட் டைம் தான். நீங்கள் வந்து இந்த இடத்துல அரே யூஸ் பண்ணிங்கன்னா டிக்யூ பண்ணுறப்ப ஷிஃப்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஃப்ரண்ட்லேருந்து மட்டும்தான் நமக்கு ரிமூவ் ஆகணும். அப்படி ஃப்ரண்ட்டில் இந்த ஷிஃப்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், அரே வந்து ரீஇண்டெக்ஸ் ஆகணும். 0வை ரிமூவ் பண்ணிட்டீங்க, அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 இருக்க பொசிஷனுக்கு வரனால அங்கே ஒரு இட்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஓ ஆஃப் n. அதனால தான் இங்கே நான் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணேன். ஏன்னா இந்த 2 ஆப்ரேஷன் இதில் முக்கியமானது, என்கியூவும் டிக்யூவும். ஓகே, தேங்க்யூ.